ஹாய் எவ்ரிஒன், என்னோடய நேம் மணிகண்டன். நான் கிறிஸ்டியன் பாலிடெக்னிக் காலேஜில் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் லெக்சராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃப்ளெக்சிபிள் மேனுஃபேக்சரிங் சிஸ்டம் லேஅவுட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ளெக்சிபிள் மேனுஃபேக்சரிங் சிஸ்டம் அப்படிங்கிறத ஷார்ட்டாக எப்படி சொல்லலாம்னா FMS அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃப்ளெக்சிபிள் மேனுஃபேக்சரிங் சிஸ்டம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அங்கே ஒரு ஜாபை மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு பல மெஷினரிஸில் அந்த ஜாப் ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் தான் வெளியே வரும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு என்ஜினோட பிஸ்டன் நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம் அப்படின்னோம்னா, அந்த பிஸ்டனுக்கு ஃபஸ்ட்டு ரா மெட்டீரியல் இருக்கும். அந்த ரா மெட்டீரியலை ரெண்டாவது எங்கே கொண்டு போவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த ரா மெட்டீரியல் உருக்கிறதுக்காக கொண்டு போவாங்க. ஸோ உருக்கி முடித்ததுக்கப்புறம் அந்த ரா மெட்டீரியலை எடுத்துகிட்டு போயிட்டு மோல்டிங் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த மோல்டிங் சாண்ட் இருக்கக்கூடிய அந்த டைக்குள்ளே ஊற்றுவாங்க. ஊற்றி முடித்ததுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட டைம் இன்டர்வலுக்கு அப்புறம் தான் அந்த மோல்டிங் சேண்டெல்லாம் ரிலீஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து இந்த பிஸ்டனை வெளியே கொண்டு வருவாங்க. ஸோ வெளியே கொண்டு அந்த பிஸ்டன் மேலே சம் மெஷினிங் ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அப்படி அந்த மெஷினிங் ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு மெஷின் ஸ்டேஷனுக்காக ட்ராவல் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்ஷனுக்கு போகும். அங்கே குவாலிட்டி கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு இன்ஸ்பெக்ஷன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் தான் அடுத்து என்ன ஆகும்னா, அந்த பிஸ்டன் ஆகப்பட்டது என்ஜினுக்கு போகும். ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு காம்பனண்ட் எடுத்துக்கிட்டாலும் அந்த காம்பனண்ட் பார்த்திங்கன்னா ரா மெட்டீரியல் குடோன்லேருந்து ஃபினிஷ் ஆகி ஃபினிஷ்டு ப்ராடக்டை ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய குடோனுக்கு போக வரைக்கும் இடையில அது பல வழிமுறைகளில் ட்ராவல் ஆகி போயிட்டுருக்கும். ஸோ அப்படி ட்ராவல் ஆகி போயிட்டுருக்கக்கூடியதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஃப்ளெக்சிபிள் மேனுஃபேக்சரிங் சிஸ்டத்தை யூஸ் பண்ணி ஃபுல்லி ஆட்டோமேட்டட் மேனுஃபேக்சரிங் சிஸ்டமாக நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ எப்படி ஃபுல்லி ஆட்டோமேட்டட் மேனுஃபேக்சரிங் சிஸ்டமாக கன்வெர்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு இண்டஸ்ட்ரியாக எடுத்துக்கிட்டாலும் இதில் இந்த மெட்டீரியல் டிரான்ஸ்ஃபர்மேஷனுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒன்று. ஏன் மெட்டீரியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா, டைமிங் நமக்கு மெட்டீரியல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கும் மெட்டீரியலை ஹேண்ட்லிங் பண்ணுறதுக்கும் அதிக டைமிங்கை எடுத்துக்கும். ஸோ அந்த டைமிங்கை நம்ம ரெடியூஸ் பண்ணோம்னாலே ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னாக்கா ப்ரொடக்ஷன் டைத்தை நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ ப்ரொடக்ஷன் டைத்தை நம்ம இன்க்ரீஸ் பண்ணுற போது இண்டஸ்ட்ரியோட ஓவரால் ப்ரொடக்டிவிட்டி பார்த்திங்கனாக்கா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஆட்டோமேட்டிக் மெட்டீரியல் ஹேண்ட்லிங் சிஸ்டத்தை இந்த ஃப்ளெக்சிபிள் மேனுஃபேக்சரிங் சிஸ்டத்தில் இன்வால்வ் பண்ணுறோம். ஸோ இப்படி இன்வால்வ் பண்ணுறது மூலமாக மெட்டீரியல் ஹேண்ட்லிங் டைமிங் பார்த்திங்கன்னா நமக்கு கம்மியாகும். அதுக்கடுத்து இந்த ஃப்ளெக்சிபிள் மேனுஃபேக்சரிங் சிஸ்டத்தில் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நமக்கு எந்த மிஷினை எந்த இடத்துல நம்ம வைக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட மெட்டீரியல் ஹேண்ட்லிங் சிஸ்டத்தோட லைனை நம்ம வடிவமைச்சுக்கலாம். இது இதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பியூட்டி. இந்த FMS லேஅவுட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம 5 டைப்ஸாக பிரிக்கலாம். 5 டைப்ஸ் என்னென்னா, இன்லைன் லேஅவுட், லூப் லேஅவுட், லேடர் லேஅவுட், ஓப்பன் ஃபீல்டு லேஅவுட், ரோபோட் சென்டர்ட் லேஅவுட். ஸோ ஃபஸ்ட்டு இன்லைன் லேஅவுட். இந்த டயக்ராம் இங்கே காட்டியிருக்கிறேன் பாருங்கள். இந்த டயக்ராமில் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். டயக்ராம் பார்த்திங்கன்னா லோடிங் ஏரியா ஒன்று இருக்கும், அடுத்து அன்லோடிங் ஏரியா ஒன்று இருக்குது. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இந்த லோடிங் ஏரியாவில் மேனுவலாக லோட் பண்ணுறோம், அன்லோடிங் ஏரியாவிலையும் மேனுவலாக அன்லோடு பண்ணுறோம். ஸோ இங்கே லோடிங் ஏரியாவில் பார்த்திங்கனாக்கா ஆரம்பத்துலேருந்து ரா மெட்டீரியலாக உள்ளே வருது. அன்லோடிங் ஏரியாவில் ஃபினிஷ்டு காம்பனண்ட்டாக வெளியே போகுது, அதாவது கம்ப்ளீட்டட் ஒர்க் பார்ட்ஸாக வெளியே போகுது. இதுக்கடையில் பார்த்திங்கன்னா ஒர்க் ஸ்டேஷன் 1 இருக்குது, ஒர்க் ஸ்டேஷன் 2 இருக்குது, ஒர்க் ஸ்டேஷன் 3 இருக்குது. ஸோ இந்த 3 ஒர்க் ஸ்டேஷனுக்குமே நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா, ஆட்டோமேட்டட் மெட்டீரியல் ஹேண்ட்லிங் எக்யூப்மெண்ட்ஸை யூஸ் பண்ணியிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் பெல்ட் கன்வேயர்ஸை யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கனாக்கா ஒர்க் பீஸ் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு மெஷினுக்கு போகும். அதாவது ரா மெட்டீரியல் குடோன் லோடிங் ஏரியாவிலேருந்து ஃபஸ்ட்டு மெஷினுக்கு போகும். ஸோ அந்த ஃபஸ்ட்டு மெஷினில் பார்த்தீங்கன்னாக்கா சம் ஒர்க் பண்ணி முடிப்பாங்க. பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஒன்ஸ் அகைன் அந்த ஜாப் எடுத்து அதே கன்வேயரில் வச்சுருவாங்க. அங்கேருந்து அது எங்கே போகும், 2வது ஒர்க் ஸ்டேஷனுக்கு போகும். அங்கேயே ஒர்க் முடிச்சதுக்கப்புறம் 3வது ஒர்க் ஸ்டேஷனுக்கு போகும். ஸோ இந்த மாதிரி ஃபைனலாக பார்த்தீங்கன்னாக்கா அன்லோடிங் ஏரியாவுக்கு போய் முடிச்சதுக்கப்புறம் அது செக்கிங்கோ அல்லது எக்ஸிட் ஆகி வெளியவோ போயிடும். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைனில் நம்ம ஒர்க் ஸ்டேஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம செட் பண்ணி வச்சுட்டு ஒரே ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் கன்வேயர் ட்ராவல் ஆகிற மாதிரி ஆட்டோமேட்டட் மெட்டீரியல் ஹேண்ட்லிங் சிஸ்டத்தை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இன்லைன் லேஅவுட் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஸோ அடுத்து ரெண்டாவது டைப் என்னென்னா லூப் லே அவுட். ஸோ இதுக்கு இன்னொரு நேம் என்ன சொல்லலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டு லூப் லே அவுட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு இந்த டயக்ராம் வந்து பாருங்கள், இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த க்ளோஸ்டு லூப் லே அவுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லோடிங் ஏரியாவும் அன்லோடிங் ஏரியா ரெண்டுமே வந்து ஒரே பிளேஸில் இருக்கும். மாறா மெஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட் டைரெக்ஷனில் வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம், செட் பண்ணி வச்சுருப்போம். இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ளோஸ்டு லூப்பில் வந்து கன்வேயர் வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த கன்வேயர் நம்ம என்ன பண்ணுவோம்னா லோடிங் ஏரியாவில் வந்து கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் வந்து கன்வேயர் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கும். அப்படி கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் மூவ் ஆகிற போது கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் ஃபஸ்ட் இருக்கக்கூடிய ஒர்க் ஸ்டேஷன் வந்து ஃபஸ்ட்டு மிஷின், செகண்ட் இருக்கக்கூடிய ஒர்க் ஸ்டேஷன் செகண்ட் மிஷின், தேர்ட் இருக்கக்கூடிய ஒர்க் ஸ்டேஷன் தேர்டு மிஷின், ஃபோர்த் இருக்கக்கூடிய ஒர்க் ஸ்டேஷன் ஃபோர்த்து மிஷின். நம்மளோட தேவைக்கு தகுந்த மாதிரி மெஷின்ஸை இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஒர்க் ஸ்டேஷன்ஸையும் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டயக்ராம்லேயே நீங்கள் பாருங்கள், ஸ்டார்டிங் ஒர்க் பார்ட்ஸ் அப்படின்ட்டு ஒரு சர்க்கிள், சின்ன சர்க்கிள் மாதிரி வந்து கொடுத்துருக்குறோம். அதுக்கு நேர் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டட் ஒர்க் பார்ட்ஸ்னு சொல்லி ஒரு எல்லோ சர்க்கிள் இருக்குது. ஸோ இது எதுக்காக அப்படின்னா அந்த ஒர்க் பார்ட்டை வந்து ஒர்க் ஃபினிஷ் ஆனது எது, ஒர்க் ஸ்டார்ட் ஆனது எது அப்படிங்கிறத நம்ம வேறுபடுத்தி காட்டுறதுக்காக தான் கொடுத்துருக்குறோம். ஸோ லோடிங் ஏரியாவில் கொண்டு போயிட்டு இந்த கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் சுற்றிட்டு இருக்கக்கூடிய பெல்ட் கன்வேயர் மேலே நம்ம ஒர்க் பீஸை வச்சுட்டோம் அப்படின்னா அது வந்து ஃபஸ்ட்டு ஒர்க் ஸ்டேஷன் போயிட்டு அங்கே ஒர்க்கை முடிச்சு, செகண்ட் ஒர்க் ஸ்டேஷனில் ஒர்க்கை முடிச்சு, தேர்ட் ஒர்க் ஸ்டேஷனில் ஒர்க்கு முடிச்சு, ஃபோர்த் ஒர்க் ஸ்டேஷனில் ஒர்க் முடிச்சு, ஃபைனலாக வந்து அன்லோடிங் ஸ்டேஷன் வந்துடுது. ஸோ அங்கேருந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம், கம்ப்ளீட்டடான ஒர்க் பார்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கிறோம். ஸோ அதை தான் வந்து இங்கே சென்டென்ஸாகவும் கொடுத்துருக்குறோம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லேடர் டைப் லேஅவுட். இந்த லேடர் டைப் லேஅவுட்டுக்கு இன்னொரு நேம் என்ன சொல்லுவாங்கன்னா மல்டி லூப் லேஅவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டைப் ஆஃப் லேஅவுட்டில் வந்து பார்த்திங்கனாக்கா இப்போ எப்படி வந்து ஒரு ஏணிக்கு வந்து படி இருக்குதோ, நம்ம மேலே ஏறி வரணும் அப்படின்னு நினைக்கிற போது வந்து கீழிருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மேலேறி வருவோமோ அந்த மாதிரி தான் வந்துட்டு இந்த லேடர் டைப் லேஅவுட்லேயே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து மூவ் ஆகி போயிட்டுருக்கும். ஸோ அந்த டயக்ராம் வந்துட்டு பாருங்கள், இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா சேம் வந்து லோடிங் ஏரியாவும் அன்லோடிங் ஏரியாவும் ஒரே பாயிண்டில் வந்து செட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இதில் ஃபஸ்ட் ஒர்க் ஸ்டேஷன் இருக்குதுன்னா அதில் வந்து ப்ரிலிமினரியாக ஒரு ஒர்க் பண்ணுவாங்க. அடுத்து செகண்ட் ஒர்க் ஸ்டேஷன் இருக்குதுன்னா அதில் வந்து செகண்டரி ஒர்க் நடக்கும். தேர்ட் ஒர்க் ஸ்டேஷனில் வந்து ஃபைனல் ஒர்க் வந்துட்டு நடக்கும். ஸோ இதுக்கு இன்னும் வந்து சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா நம்ம லேத் மிஷினில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் டர்னிங் ஆப்ரேஷன் வந்துட்டு பண்ணுவோம். ஸோ ஒரு ரவுண்ட் ஒர்க் பீஸ் வந்து நம்ம கையில் வந்துட்டு கொடுப்பாங்க. அதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைமென்ஷன் வந்து இருக்கும். ஸோ அந்த டைமென்ஷன் இருக்கக்கூடிய ஒர்க் பீஸை வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு டைமென்ஷன் வந்து ஒரு 30 mm டயாமீட்டர் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து 20 mmல, ரெண்டாவது ஸ்டெப் வந்து 10 mmல பண்ணணும். அப்படின்னா இப்போ இந்த லேடர் டைப் நம்ம லேஅவுட்டை யூஸ் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு ஒர்க் ஸ்டேஷனில் வந்து அந்த 10 mm இருக்கக்கூடிய ஸ்டெப்பை வந்து ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ரெண்டாவது ஒர்க் ஸ்டேஷனில் வந்து பார்த்திங்கன்னா 20 mm இருக்கக்கூடிய ஸ்டெப்பை வந்து ஃபார்ம் பண்ணிடுவாங்க. மூணாவது ஒர்க் ஸ்டேஷனில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம கொடுத்த டைமென்ஷன் படி மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்கிறோமா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணி முடித்ததுக்கப்புறம், செக் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஃபைனலாக வந்து எந்த டைரெக்ஷனில் வந்து அது போச்சோ அதுக்கு நேரம் ஆப்போசிட் டைரெக்ஷனில் கீழே வந்து அன்லோடிங் ஏரியாவில் கம்ப்ளீட்டட் ஒர்க் பார்ட் வந்து அன்லோட் ஆகிரும். ஸோ இதுதான் வந்து லேடர் டைப் லேஅவுட்டு. ஸோ இதில் என்ன மெட்டீரியல் ஹேண்ட்லிங் எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் கைடட் வெஹிக்கிள்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அடுத்து ஃபோர்த் ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஃபீல்டு லேஅவுட். இந்த ஓப்பன் ஃபீல்டு லேஅவுட் வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் த காம்பினேஷன் ஆஃப் லூப் அண்ட் லேடர் லேஅவுட்ஸ். அதாவது அந்த லூப் லேஅவுட்டையும் லேடர் லேஅவுட் ரெண்டையும் வந்து நம்ம கம்பைன் பண்ணி வச்சுருப்போம். இந்த டயக்ராம் பாருங்கள். இந்த டயக்ராமில் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா லோடிங் ஏரியாவும் அன்லோட் ஏரியாவும் சேம் ஒரே பாயிண்டில் வந்துட்டு இருக்கும். ஸோ இங்கே வந்து மெட்டீரியல் ஹேண்ட்லிங் எக்யூப்மெண்ட்டாக எதை யூஸ் பண்ணுவோம்னா ஆட்டோமேட்டிக் கைடட் வெஹிக்கிள்ஸை வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த டைப் ஆஃப் லேஅவுட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஷனான லேஅவுட். ஏன் கன்ஃபியூஷனான லேஅவுட் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒர்க் ஸ்டேஷன்ஸ் ஒவ்வொன்றும் ஃபிக்ஸடாக இருக்கும். அந்த ஒர்க் ஸ்டேஷனை வந்து நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா நம்மளோட தேவைக்கு தகுந்த மாதிரி வந்து மாற்றி வச்சுக்க முடியாது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இங்கே யூஸ் பண்ணக்கூடிய ஒர்க் ஸ்டேஷன்ஸில் இருக்கக்கூடிய மிஷின்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் ஹெவி வெயிட் இருக்கக்கூடிய மிஷின்ஸாக இருக்கும். அதை வந்து அந்த பிளேஸில் வந்து பெர்மனெண்ட்டாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம். நம்ம ஒர்க் பீஸு ட்ராவலுக்கு தகுந்த மாதிரி ஏஜிவிஸை யூஸ் பண்ணி நம்ம ஒர்க் பீஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்குவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஒர்க் ஸ்டேஷன் 1, ரெண்டாவது இருக்கக்கூடிய ஒர்க் ஸ்டேஷன் 2, மூணாவது இருக்கக்கூடிய ஒர்க் ஸ்டேஷன் 3ன்னு வச்சுருந்தோம்னா இப்போ என்னோடய ப்ராடக்ட் டிசைனிங் படி ஒர்க் பீஸ் வந்து ஃபஸ்ட்டு ஒர்க் ஸ்டேஷனில் ஒரு மிஷினிங் ப்ராசஸை முடித்ததுக்கப்புறம் மூணாவது ஒர்க் ஸ்டேஷன் போயிட்டு தான் ரெண்டாவது ஒர்க் ஸ்டேஷன் வரணும் அப்படிங்கிற கண்டிஷன் இருக்கிற போது இந்த ஏஜிவி என்ன பண்ணும்னா அதுவாக வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபஸ்ட்டு ஒர்க் ஸ்டேஷன் வந்து தேர்ட் ஒர்க் ஸ்டேஷனுக்கு மூவ் பண்ணி கொடுக்கும்.
ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓப்பன் ஃபீல்டு லேஅவுட்டில் இருக்கக்கூடிய பிக்கஸ்ட் ப்ராப்ளம். ஏன் பிக்கஸ்ட் ப்ராப்ளம் அப்படின்னா, இது சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபியூஷன் ஆகி ப்ராடக்ட்டில் வந்து டேமேஜஸ் உருவாக்கிடும், ப்ராப்பரான டைமென்ஷனுக்கு வந்து மேனுஃபேக்சரிங் பண்ண முடியாமல் போயிடும். இது எதுக்கு ஷூட்டபிள் ஆகும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, லார்ஜ் ஃபேமிலி ஆஃப் பார்ட்ஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு லார்ஜ் ஃபேமிலி ஆஃப் பார்ட்ஸ் மீன்ஸ் என்ன சொல்லலாம்னா, ஒரு மெஷின் காம்பனண்ட் இருக்குது. அந்த மெஷின் காம்பனண்ட்டில் வந்து ஒரு 1 lakh and above பீசஸ் வந்து நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணணும்னா அந்த டைமிங்க்கு வந்து இந்த டைப் ஆஃப் மேனுஃபேக்சரிங் ஓப்பன் ஃபீல்டு லேஅவுட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அப்படி யூஸ் பண்ணுற போது நமக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ அடுத்து ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ரோபோட் சென்டர்டு செல் லேஅவுட். ஸோ ரோபோட் சென்டர்டு செல் லேஅவுட்டுங்கிறது ஒன்றும் இல்லை. இந்த டயக்ராமில் வந்துட்டு பாருங்கள், ஒரு ஆர்ம் ரோபோட்டை வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. நமக்கு நல்லாவே தெரியும் ஆர்ம் ரோபோட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 360 டிகிரி வந்து ரொட்டேட் ஆகும். ஓகேவா? ஸோ அந்த ரோபோட்டோட ஆர்ம் வந்து 360 டிகிரி வந்து சுற்றி வரும். அப்படி 360 டிகிரி சுற்றி வர்ற போது அந்த ரோபோட்டோட ஹேண்ட் எந்த பக்கமெல்லாம் மூவ் ஆகுதோ அந்த பக்கத்தில் நம்மளோட தேவைக்கு தகுந்த மாதிரி வந்து ஒர்க் ஷாப்பை வந்து செட் பண்ணி வச்சுக்கிறது அல்லது ஒர்க் ஸ்டேஷன்ஸை வந்து செட் பண்ணி வச்சுக்கிறது. இப்போ இந்த டயக்ராமில் வந்து பார்த்திங்கனாக்கா டேர்னிங் சென்டர் 1 இங்கே இருக்குது, அதாவது லெஃப்ட் சைடு இருக்குது. டேர்னிங் சென்டர் 2 வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடு இருக்குது. ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டோமேட்டிக் மெட்டீரியல் ஹேண்ட்லிங் கன்வேயர் இருக்குது. ஸோ அந்த கன்வேயரில் ஒர்க் பீஸ் ஆகப்பட்டது வருது. ஸோ இந்த ரோபோட் என்ன பண்ணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பீஸ் எடுத்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஒர்க் ஸ்டேஷன், அங்கே ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு வந்து ஒன்று அதை பெல்ட் கன்வேயரில் வச்சு நெக்ஸ்ட் மிஷினுக்கு வந்து சேஞ்ச் பண்ணி விடலாம். அப்படி இல்லைனா ரெண்டாவது மிஷினில் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணோம்னா அப்போ என்ன பண்ணோம்னா இந்த ரோபோட் ஹேண்ட் வந்து ஃபஸ்ட்டு மிஷின்லேருந்து ரொட்டேட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து ரெண்டாவது மிஷின் கொண்டாந்து வைக்கும். ஸோ அந்த ரோபோட்டோட சென்டரை பேஸ் பண்ணி நம்ம மெஷின் ஷாப்பை வந்து அல்லது ஒர்க் ஸ்டேஷனை வந்து செட் பண்ணக்கூடிய காரணத்தினால இதுக்கு பேர் வந்து ரோபோட் சென்டர்டு செல் லேஅவுட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபைனலி இந்த வீடியோ நான் எடுத்த கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் எல்லாத்துக்குமே புரிஞ்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளோட சேனலை வந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த எஃப்எம்எஸ் லேஅவுட் ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.